ஆனா இது டிரா ஆகாம இருக்க ரீசன் மொத்த பயன் டீமா இருந்தாலும் 39 வயசுல ஒரு சின்ன பையன் இருக்கு அவங்க டீம்ல, ஒரு லெஜெண்ட்னே சொல்லலாம். மேனுவல் நியர் வந்து அங்க வந்து செம பெர்ஃபார்மன்ஸ், இன்னைக்கு யூசிஎல் மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். அவர் இன்னமும் அவர் தான் டாப் கோல் கீப்பர்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. முக்கியமா இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச், ஏன்னா யூஸ்வலா பயனுக்கு வந்து இந்த மாதிரி அட்டாக்கிங் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் அட்டாக் பண்ணுவாங்க, நாங்க தான் டோரை நாக் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லை, ஏன்னா ரெட் கார்டு வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க ஆப்போனன்ட்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்குது. பட் ஆனாலுமே டிஃபென்சிவ்லியும் நாங்கள் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணி 16 மேட்ச் வின்னிங் ரன் கண்டினியூ பண்ணுறாங்க. இது எனக்கு தெரியல, எனக்கு ஆக்சுவலி ஆர்சனல் ஃபேனாக இது வந்து கண்டிப்பாக பயப்படக்கூடிய விஷயம். ஏன்னா நெக்ஸ்ட் கேம் எமிரேட்ஸ்ல பயன் வர்சஸ் ஆர்சனல் தான் நடக்க போகுது. அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் வெர்சஸ் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட். இது எப்படி என்ன எனக்கு ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் வந்து டிஃபென்சிவ்லி செம ஸ்ட்ராங்காக இருக்கும், பயன் அட்டாக்கிங்லேயும் செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ப்ளஸ் நிறைய மொமெண்ட்ஸ் வந்து எப்படியாவது கவுண்டர் பண்ணி ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இந்த கேம் என்ன ஆக போகுது இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் எல்லாரும் பார்ப்போம்.